பகுதி 5ல் பார்ப்போம். இப்போ வந்து மின்மதி சொல்லிட்டு இது ஒரு ஆப்பு 2.0 என்பது சுய உதவி குழுக்களுக்காக தொடங்கப்பட்ட செயலி சொல்கிறாங்க. இதன் பயன்பாடு நிர்வாக மேலாண்மை மற்றும் நிதி மேலாண்மை பலவற்றை பெண்களுக்கு பயிற்சி அளிக்கும் மின் கற்றல் தளமாகும் சொல்கிறாங்க. படிப்பு முடிந்ததும் சான்றிதழ்கள் வழங்கப்படும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த செயலி தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு ஆணையம் TNCDW தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் விமன் லிமிடெட் அறிமுகப்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு ஆணையம் 1983 நிறுவப்பட்டு சொல்கிறாங்க. எப்போ நிறுவப்பட்டதுன்னா 1983 வந்து நிறுவப்பட்டது சொல்கிறாங்க இந்த TNCDW. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சுய உதவிக்குழு இந்த அமைப்பின் கீழ் வருகிறது சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன பார்க்க போகிறோம்னா, காட்டு பன்றிகளை அழிப்பதற்கு தமிழ்நாடு அனுமதி அளித்தது சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 3 மண்டலமாக பிரிச்சிருக்காங்க. காட்டுப்பகுதியை ஒட்டிய பகுதியில் வந்து 3 மண்டலம் பிரிச்சிருக்காங்க. ஏ பகுதி வந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே இது வந்து வனப்பகுதி எல்லையிலேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே இங்கே வந்து காட்டு பன்றி வந்தால் அது வந்து கொல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பி பகுதி வந்து 1 to 3 கிலோமீட்டர் தூரம் இங்கே வந்து கொல்லக்கூடாது, ஆனால் இது பிடிச்சிட்டு போய் காட்டுக்குள்ளே ஒன்று. ஆனால் சி பகுதி வந்து 3 கிலோமீட்டருக்கு மேலே இது வந்து இது சுடுறதுக்காக வனப்பகுதி பயிற்சி பெற்ற அவங்கள வந்து நியமிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அனுமதி. நெக்ஸ்ட்டு சேலம் தலைவாசலில் கால்நடை மருத்துவ அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கப்பட்டது. இந்த நிறுவனத்தின் பெயர் கால்நடை மற்றும் விலங்கியல் அறிவியல்களுக்கான மேம்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம். 566.44 கோடி செலவில் வந்து உருவாக்கப்பட்டது சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த TANUVAS அது என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு வெட்டினரி அண்டு அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி சொல்கிறாங்க. இது வந்து செப்டம்பர் 20, 1989 சென்னையில் நிறுவப்பட்டது சொல்கிறாங்க இந்த யூனிவர்சிட்டி. இது இந்தியாவின் முதல் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் சொல்கிறாங்க. சென்னையில் இருக்கு இல்லையா இந்த பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி வந்து முதல் பல்கலைக்கழகம் சொல்கிறாங்க இந்தியாவிலே. ஓகேங்களா. எப்போனா செப்டம்பர் 20, 1989 சென்னையில் ஆரம்பித்தாங்க யூனிவர்சிட்டி. விலங்கியல் மருத்துவ நடமாடும் ஆம்புலன்ஸ் அம்மா சேவையின் இலவச எண் வந்து 1962 சொல்கிறாங்க. ஆம்புலன்ஸ் நம்பர் வந்து 1962 சரி 1962 இந்த ஆம்புலன்ஸு இதுனா விலங்குக்காக. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சேலத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவின் முதல் மாவட்டம் சேலம் ஏப்ரல் 4, 1792 உருவாக்கப்பட்டது சொல்கிறாங்க. சேலம் மாவட்டம் ஃபஸ்ட்டு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு மாவட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா ஏப்ரல் 4, 1792. போகிறோம்னா ஆளுநர் விருதுகள் சொல்லிட்டு 2024 என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆளுநர் விருது சொல்லிட்டு அமைப்புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அமைப்புனா இதயங்கள் அவங்க செஞ்ச சேவை வந்து இதயங்கள் ஹோம்ஸ் நிறுவனம். இதில் வந்து எதுக்காகனா சிட்லாம்பாக்கம் அறக்கட்டளை சொல்கிறாங்க. 5 லட்சம் ரூபாயும் மற்றும் ரொக்க பரிசு சான்றிதழும் கொடுத்துருக்காங்க. ராஜ்குமாருக்கு வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு 2 லட்சம் ரொக்க பரிசும் சான்றிதழும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த விருது குடியரசு தினத்தன்று ஆளுநர் வழங்குவார் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அமெரிக்காவில் வந்து ஜனவரி மாதத்தை வந்து தமிழ் மொழி மற்றும் பாரம்பரிய மாதமாக அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜ கிருஷ்ணமூர்த்தி ஜனவரி மாதத்தை தமிழ் மொழி மற்றும் பாரம்பரிய மாதமாக அறிவித்த அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் தீர்மானம் கொண்டு வந்தார். உலகெங்கிலும் உள்ள தமிழர்களுக்கிடையே மிக முக்கியமான மற்றும் பரவலாக கொண்டாடப்படும் பண்டிகையான பொங்கல் பண்டிகை இந்த மாதத்தில் வருவதால் ஜனவரி மாதத்தை தமிழ் மொழி மற்றும் பாரம்பரிய மாதமாக அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் 3,50,000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் வாழ்கின்றனர். நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா மாசசூசெட்ஸில் ஜனவரி 14. எக்ஸ்ட்ரா தகவலில் வந்து மாசசூசெட்ஸில் வந்து ஜனவரி 14 வந்து தமிழ் பாரம்பரிய தினமாக கொண்டாடப்படுகிறது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தீபாவளிக்கு விடுமுறை அறிவித்த முதல் அமெரிக்க மாகாணம் எதுனா பென்சிலோனியா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கேள்வி, உலக அயலக தமிழகர் தினம் 2025 வந்து ஜனவரி 11 to 12 ஆகிய தேதிகளை வந்து கொண்டாடி இருக்காங்க. உலக அயலக தமிழர் தின விருது வந்து 2025 யார் வாங்கியிருக்காங்கன்னா
தமிழ் மாமணி விருது சொல்லிட்டு அந்த பிரிவில் வந்து விஜய ஜானகிராமன் வாங்கியிருக்காங்க. சிறந்த கலாச்சார தூதுவர் விருது சொல்லிட்டு அதில் வந்து கிருஷ்ணகாந்தன் சந்தீஷ்ப் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கணிகன் பூங்குன்ற விருதுகள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, படிக்கிறேன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பூங்குன்ற ஒரு விருதில் வந்து பெண்கள் பிரிவில் வந்து ஸ்ரீதேவி சிவானந்தம் வாங்கியிருக்காங்க. சமூக மேம்பாட்டு விருதில் அதில் வந்து கமலக்கண்ணன் வாங்கியிருக்காங்க. கல்விக்கான விருதில் அதில் வந்து கணிகன் பூங்குன்றத்தில் வந்து ராமசுப்பன் வாங்கியிருக்காங்க. வணிகத்துக்காக வந்து லக்ஷ்மணன் சோமசுந்தரன் வாங்கியிருக்காங்க. அறிவியல் அண்டு தொழில்நுட்பத்தில் வந்து ஆரோக்கியராஜ் வாங்கியிருக்காங்க. மருத்துவத்துறையில் வந்து சங்காதர சுந்தர் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கணிகன் பூங்குன்றன விருது சிறந்த தமிழ் மென்பொருள் வடிவம் அமைப்பாளர்களுக்கு வழங்கப்பட்டது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கேள்வி 2025 இந்தியாவில் காட்சி. ஓகே பாய், எல்லோரும் நல்லா படிங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். இன்னும் பேலன்ஸ் நிறைய இருக்குது. ஹிஸ்ட்ரிலாம் படித்து உங்களுக்கு போடணும். உங்களுக்கு எதனா கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் என்னென்ன டாபிக்ஸ் எடுக்கணும் எதனா கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். நான் எப்படி எடுக்கிறேன் என்னன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். ஓகேங்களா? இதில் பாருங்கள், பெண்கள் பிரிவில் வந்து ஸ்ரீதேவி சிவானந்தம் வாங்கியிருக்காங்க. சமூக மேம்பாட்டுத்துறையில் வந்து கமலக்கண்ணன் வாங்கியிருக்காங்க. இதில் வந்து கல்விக்காக வந்து சுப்பன் வாங்கியிருக்காங்க. வணிகத்துக்காக லக்ஷ்மண சோமசுந்தரன் வாங்கியிருக்காங்க. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துக்காக ஆரோக்கியராஜ்